வணக்கம் நண்பர்களே. நமது முதல் வீடியோவில் உயிர் வாழும் நிலை அல்லது முதல் நிலை இறைவனை பற்றி பார்த்தோம். பயம் எப்படி ஒரு பாதுகாக்கும் இறைவனை உருவாக்குகிறது என்பதை உணர்ந்தோம். ஆனால் மனிதர்களாகிய நாம் எப்போதும் பயத்திலேயே இருக்க முடியாது. உயிர் தப்பிய பிறகு நமக்கு அடுத்ததாக ஒரு ஆசை வரும், அதுதான் வெற்றி. நாம் எதையும் சாதிக்க வேண்டும், மற்றவர்களை விட சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். தீபக் சோப்ரா விளக்கும் இரண்டாம் நிலையில் நமது மூளை ரியாக்டிவ் ரெஸ்பான்ஸ் எனப்படும் நிலைக்கு மாறுகிறது. இங்கேதான் அகந்தை அல்லது ஈகோ பிறக்கிறது. இப்போது இறைவன் வெறும் கவசமாக மட்டும் இருப்பதில்லை, அவர் சர்வ வல்லமை படைத்தவராக, அதாவது தி ஆல்மைட்டியாக மாறுகிறார். அதிகாரத்திற்கும் வெற்றிக்கும் சட்டங்களுக்கும் அவரே மூலாதாரம். இந்த நிலையில் உங்கள் நரம்பு மண்டலம் வெறும் பயத்தை மட்டும் கையாளுவதில்லை. நான் ஐயாம் என்ற உணர்வு இங்கே வலுப்பெறுகிறது. நீங்கள் ஒரு தனி மனிதராக உங்களை அடையாளம் காண்கிறீர்கள். சமூகத்தில் உங்களுக்கென்று ஒரு இடம் வேண்டும், ஒரு அதிகாரம் வேண்டும் என்று மூளை தூண்டுகிறது. ஒரு குழந்தை வளரும்போது நானே செய்வேன் என்று பிடிவாதம் பிடிக்குமே, அதுதான் இந்த நிலை. இந்த வளர்ச்சியை தாங்குவதற்காக நமது மூளை ஒரு பேரரசர் போன்ற கடவுளை கற்பனை செய்கிறது. முதல் நிலையில் என்னை வாழவிடு என்று கெஞ்சிய நாம், இந்த இரண்டாம் நிலையில் என்னை ஜெயிக்கவை என்று இறைவனிடம் கேட்கிறோம். இரண்டாம் நிலை இறைவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு தெளிவான சட்டதிட்டங்களை வகுப்பவர், த லா கிவர். அவரது குணங்கள் இதோ. நீதிபதி, அவர் நியாயமானவர். நீங்கள் கடினமாக உழைத்து அவர் சொன்ன விதிகளை பின்பற்றினால் உங்களுக்கு பரிசு கிடைக்கும். சோம்பேறியாகவோ அல்லது பாவம் செய்பவராகவோ இருந்தால் தண்டனை கிடைக்கும். வெற்றியின் கூட்டாளி, இந்த நிலையில் இருப்பவர்கள் பெரும்பாலும் எனக்கு இந்த வேலையை வாங்கிக் கொடு, தேர்வில் ஜெயிக்கவை என்றுதான் வேண்டுவார்கள். இறைவன் நமக்கு வெற்றியை தரும் ஒரு பார்ட்னர் என்று நாம் நம்புகிறோம். ஒப்பந்த உறவு, நான் உன்னை வணங்குகிறேன், நீ என்னை உயர்த்து. இது ஒரு பிசினஸ் ஒப்பந்தம் போன்றது. இரண்டாம் நிலையில் அற்புதம் என்பது என்ன? ஒரு விபத்திலிருந்து தப்புவது மட்டும் அற்புதமல்ல, முடியாத ஒரு காரியத்தை சாதிப்பதே அற்புதம். கடவுள் என் பக்கம் இருக்கிறார், அதனால்தான் நான் வென்றேன் என்று சொல்வதுதான் இந்த நிலையின் நம்பிக்கை. ஆனால் ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு எல்லை உண்டு. இரண்டாம் நிலையின் எல்லை குற்ற உணர்வு. எப்போதுமே எல்லாவற்றையும் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நினைப்பதால் நீங்கள் சீக்கிரம் சோர்வடைவீர்கள். ஒருவேளை நீங்கள் தோல்வி அடைந்தால், கடவுள் என்னை ஏன் கைவிட்டார், நான் என்ன தப்பு செய்தேன் என்று குற்ற உணர்வில் தவிப்பீர்கள். இதுதான் இரண்டாம் நிலையின் பொறி. நீங்கள் வெற்றியை அடைந்தாலும் மனதிற்குள் எப்போதும் ஒரு பதற்றம் இருந்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, நீங்களும் இரண்டாம் நிலையில் இருக்கிறீர்களா? உங்கள் மதிப்பு என்பது உங்கள் வெற்றியை பொறுத்துதான் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? அப்படி இருந்தால் நீங்கள் ஒரு வலிமையான இடத்தில்தான் இருக்கிறீர்கள். ஆனால் எப்போதுமே ஓடிக்கொண்டே இருப்பது ஆன்மீகத்தின் உச்சமல்ல. ஒரு கட்டத்தில் இந்த அதிகார போராட்டம் சலிப்பை தரும். விதிகள் மற்றும் குற்ற உணர்விலிருந்து மனம் விடுதலை தேடும். அந்த தேடல் நம்மை அமைதிக்கு அழைத்துச் செல்லும். அடுத்த வீடியோவில் நாம் மூன்றாம் நிலையான அமைதி இறைவனை, அதாவது த காட் ஆஃப் பீஸை சந்திக்கப் போகிறோம். அகந்தைக்கு பின்னால் இருக்கும் மௌன சாட்சி யார் என்பதை அப்போது காண்போம். இந்த தொடரை தவறவிடாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். கமெண்டில் சொல்லுங்கள், எப்போதாவது நீங்கள் நினைத்தது நடக்காத போது குற்ற உணர்வில் தவித்திருக்கிறீர்களா?